இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பண்றாங்க. பாலாவிற்கு எதிராக வரும் விமர்சனங்கள். இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பொழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. எத்தனை வன்மத்தை கக்குறீங்க. அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்ல. நீங்க என்ன பேசினாலும் மக்கள் துணை எனக்கு இருக்கு என பேசி இருக்கும், மனம் திறந்திருக்கும் பாலா. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துடுச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டிடின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கட அடிக்கலாம், எவ்வளோ வன்மம் இல்ல. சரி ஓகே, ஒரே ஒரு படம் பண்ணேன், அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோன்னு பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலவன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். வீடு கட்டுவதற்காக வைத்திருந்த எனது நிலத்தில் கிளினிக் கட்டுகிறேன், லக்ஸரி கார் வாங்காமல் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறேன். முழுக்க முழுக்க நான் சம்பாதிக்கிற பணத்துல மட்டும்தான் சமூக சேவை காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசினாலும் மக்கள் துணை எனக்கு இருக்கு என பேசி இருக்கும், மனம் திறந்திருக்கும் பாலா. ஆம்புலன்ஸில் ஒரே ஒரு டி தவறாக வந்து விட்டது, அதையும் சரி செய்து விட்டோம். அதற்குள்ளாக சர்வதேச கைக்கூலி என கூறிவிட்டீர்களே, ஆதங்கப்படும் பாலா. அந்த பைக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு பாலா, மனம் திறக்கும் இளைஞர். இதனை பார்க்கும் வலைதளவாசிகள், பாலா சார் நீங்க தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்க மனசுக்கு நல்லா தான் இருப்பீங்க, மக்களின் இதயத்துல எப்பவோ கதாநாயகனா ஆகிட்டீங்க, இனி திரைத்துறையிலும் நீங்க உச்ச நட்சத்திரம்தான் என கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், ஆலயா தோத்தி ஷர்ட்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ்.